இரவு 11 மணிக்கு அந்த தெருவே அமைதியா இருந்துச்சு. ஆனால் ஒரு வீட்டு ஜன்னல் மட்டும் இன்னும் திறந்து தான் இருந்தது. அந்த ஜன்னலுக்கு பின்னாடி நின்னு கொண்டு வெளிய பாத்துக்கிட்டு இருந்தாங்க ரெஜினா. கையில சூடான காஃபி இருந்தாலும் மனசு மட்டும் குளிரவே இல்ல. வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு மட்டும் தூக்கம் வரல. சுவர்ல மாட்டியிருந்த கணவரோட போட்டோவ பார்த்தவுடன் அவங்களுடைய கண்கள் மெதுவா கலங்க ஆரம்பிச்சது. என்ன இப்படி தனியா விட்டுட்டு போகணுமா ராஜா? அன்னு மெதுவா பேசிக்கிட்டே கண்ணீர துடைத்தாங்க. அந்த வீட்டு ஹால்ல கடிகாரம் அடித்த ஒவ்வொரு சத்தமும் அவர்களோட தனிமையை இன்னும் பெருசா உணர வச்சது. அடுத்த நாள் காலையிலேயே ரெஜினா வேலைக்கு போறதுக்காக ரெடியா நின்டுகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அவர்களோட கொழுந்தனார் கதவ சத்தமா திறந்து, "இந்த வயசுல வேலைக்கு போய் என்ன செய்யப் போறீங்க?"ன்னு கேக்குறாரு. ரெஜினா அமைதியா, "வீட்டுல உக்காந்திருந்தா மனசு இன்னும் உடைந்து போயிடுது"ன்னு சொல்றாங்க. "ஊர் என்ன பேசும் தெரியுமா? ஊர் பேசுறத விட மனசு கஷ்டப்படுறது அதிகம்." அன்னு பதில் சொன்ன உடனே அந்த வீட்ல ஒரு கனமான அமைதி நிலவுச்சு. அந்த ஒரு பதில் கொழுந்தனாரை அமைதியாக்கினாலும் அவங்களோட முகத்துல ஏதோ சந்தேகம் தெரிஞ்சது. வேலைக்கு போன முதல் நாளே ரெஜினாவுக்கு அந்த ஆபீஸ் புதுசா தோணுச்சு. எல்லாரும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க மட்டும் தனியா ஒரு மூலையில உட்கார்ந்திருந்தாங்க. அப்பதான் ஒரு ஆண் குரல், "மேடம், இந்த பைல் உங்களோடதா?" ரெஜினா திரும்பி பார்த்தாங்க. அவரு கோவிந்த். அந்த ஒரு பார்வை சில நொடிகள் நீளுச்சு. "ஆமாம்" ன்னு மெதுவா சொன்னாங்க. "நீங்க இங்கே புதுசா?" "ம். பயப்படாதீங்க. இந்த ஆபீஸ்ல எல்லாரும் நல்லவங்க தான்." அந்த ஒரு வரி ரெஜினாவுக்கு ஏதோ ஒரு நிம்மதிய குடுத்தது. ஆனா கோவிந்த் அங்கிருந்து போன பிறகும் அவங்களோட மனசு மட்டும் அமைதியா இருக்கல. இவ்வளவு நாள் கழிச்சு யாராவது இப்படி நிதானமா பேசுறாங்க அன்னு மனசுக்குள்ள நெனச்சாங்க. அந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் கோவிந்த் ரெஜினாவ கவனிக்க ஆரம்பிச்சாரு. "சாப்பிட்டீங்களா? டீ வாங்கலாமா? வேலை அதிகமா இருக்கா?" சாதாரணமான கேள்விதான். ஆனா ரெஜினாவுக்கு அது சாதாரணமா தோணல. ஒரு நாள் மதிய நேரம். அனைவரும் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரெஜினா மட்டும் ஜன்னல் பக்கம் பார்த்துக்கிட்டு அமைதியா இருந்தாங்க. அப்போ கோவிந்த் வந்து அருகில் நின்று, "உங்க கண்ணுல எப்பவுமே ஏதோ சோகம் இருக்கே" அன்னு கேட்டாரு. ரெஜினா உடனே திரும்பி, "அப்படி எதுவும் இல்லன்னு" சொல்லி தப்பிக்க முயற்சிச்சாங்க. ஆனா கோவிந்த் சிரிச்சுக்கிட்டு, "சிரிக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு யாரு சொன்னது?" அன்னு கேட்டாரு. அந்த வார்த்தை ரெஜினாவை சில நொடிகள் அமைதியா நிற்க வைத்தது. அந்த இரவு வீட்டுக்கு போன பிறகும் அந்த வார்த்தை அவர்களோட காதுலத்தான் ஒலிச்சுக்கிட்டு இருந்தது. சிரிக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு யாரு சொன்னது? அடுத்த சில நாட்கள்லயே 2 பேருக்கும் நல்ல பழக்கம் உருவானது. ஒரு நாள் மழை. ஆபீஸ் முடிஞ்ச பிறகு எல்லாரும் போயிட்டாங்க. ரெஜினா மட்டும் வெளிய நிண்டு மழைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கோவிந்த் குடைய புடிச்சுக்கிட்டு வந்து, "வாங்க, நான் விட்டுட்டு போறேன்" அன்னு சொன்னாரு. "வேண்டாம், நான் போயிடுவேன். இந்த மழையில தனியா போறீங்களா?" தனியா போறதுக்கு பழகிட்டேன். ன்னு ரெஜினா சொல்லியவுடன் கோவிந்த் அமைதியா நின்றாரு. சில நொடிகள் கழிச்சு, தனிமைக்கு பழகிட்டோம்னு நெனைக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள தினமும் உடைந்து தான் போறோம்னு மெதுவா சொன்னாரு. ரெஜினா உடனே அவர பாத்தாங்க. அந்த பார்வையில ஏதோ ஒரு வலி இருந்தது. "உங்களுக்கும்?" அன்னு கேட்டாங்க. கோவிந்த் சிரிச்ச மாதிரி செய்து, "என் மனைவி இல்ல" அன்னு சொன்னாரு. அந்த ஒரு நொடி ரெஜினாவோட மனசு ஏதோ தட்டுப்பட்ட மாதிரி ஆனது. "சாரி, பரவால்ல. பழைய காயம். ஆனா இன்னும் வலிக்குது." மழை இன்னும் அதிகமா பெய்ய ஆரம்பிச்சது. 2 பேரும் ஒரே குடைக்குள்ள நடந்துச்சு போனாங்க. ஆனா அந்த குடைக்குள்ள இருந்த அமைதி மட்டும் ரொம்ப ஆழமா இருந்தது. அடுத்த நாள் ஆபீஸ்ல எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரெஜினா மேடமும் கோவிந்தும் ரொம்ப நெருக்கமா இருக்காங்களே ஆன்னு கிசுகிச ஆரம்பிச்சது. அந்த வார்த்தைகள் ரெஜினாவோட காதுல விழுந்தவுடன் மனசு பதறிச்சு. மாலை வீட்டுக்கு போனதும் கண்ணாடி முன்னாடி நின்று தன்னையே பாத்துக்கிட்டாங்க. "நான் தப்பா நடக்கிறேனா?" அந்த நேரத்துல ஃபோன் ரிங் ஆயிட்டு. கோவிந்த். சில நொடிகள் யோசிச்சு தான் எடுத்தாங்க. "ஹலோ, நீங்க ஓகேவா? ஏன் கேக்குறீங்க?"
இன்னைக்கு முழு நாளும் உங்க முகம் சரியில்ல. ரெஜினா அமைதியா இருந்தாங்க. ஏதாவது நடந்துச்சா? ஊர் பேச ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சில நொடிகள் இருவரும் பேசல. பிறகு கோவிந்த் மெதுவா, ஊர் பேசாத வாழ்க்கை யாருக்கும் கிடையாதுன்னு சொன்னாரு. ஆனா, நான் பயப்படுறேன். எதுக்காக? என் பொண்ணுக்காக. அந்த வார்த்தைய கேட்டவுடன் கோவிந்த் அமைதியா போனாரு. நம்ம வாழ்க்கையில நாம சந்தோஷமா இருக்கணும்னு நெனச்சா, அது தப்பான்னு கேட்டாரு. ரெஜினாவோட கண்ணில் மீண்டும் கண்ணீர் வந்துச்சு. சில சந்தோஷங்களுக்கு விலை ரொம்ப அதிகம் அன்னு சொன்னாங்க. அந்த இரவு ரெஜினாவுக்கு தூக்கம் வரவே இல்ல. வெளியில மழை, உள்ள தனிமை. அந்த நேரத்துல ஒரு மெசேஜ். நாளைக்கு உங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். ரெஜினா உடனே பதில் அனுப்பல. ஆனா அந்த ஒரு மெசேஜ் முழு இரவும் அவர்கள தூங்க விடல. அடுத்த நாள் காலை கோவிந்த் கார்ல காத்துக்கிட்டு இருந்தாரு. எங்க போறோம் அன்னு கேட்டாங்க. சர்ப்ரைஸ். ரெஜினா சிரிச்சாங்க. மச்சாட்டா. பல மாதங்களுக்கு பிறகு அந்த சிரிப்பு உண்மையா இருந்தது. கார் நகர ஆரம்பிச்சது. சில மணி நேர பயணத்துக்குப் பிறகு ஒரு மலைப்பகுதி. மூடுபனி, குளிர் காற்று. அந்த இடத்த பார்த்த உடனே ரெஜினா குழந்தை மாதிரி சந்தோஷப்பட்டாங்க. இவ்வளவு அழகான இடமா இது? கோவிந்த் அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தாரு. இப்படி சிரிக்கும்போது தான் நீங்க இன்னும் அழகா இருக்கீங்க அன்னு மெதுவா சொன்னாரு. ரெஜினா உடனே சிரிப்பை நிறுத்திட்டாங்க. அந்த ஒரு நொடி இருவருக்கும் நடுவில் சொல்ல முடியாத உணர்ச்சி உருவானது. இரவு ஹோட்டல் ரூம், வெளியில கடும் குளிர், உள்ளே மெதுவான அமைதி. ரெஜினா ஜன்னல் அருகில நின்டுகிட்டு இருந்தாங்க. அப்போ பின்னாடி இருந்து கோவிந்த் மெதுவா, ஒரு விஷயம் கேட்கலாமா அன்னு கேட்டாரு. ஹம். நான் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் லேட்டா வந்துட்டேனா? அந்த ஒரு கேள்வி ரெஜினாவோட இதயத்தையே நிமிஷத்துக்கு நிறுத்தியது. அவங்க மெதுவா திரும்பி பார்த்தாங்க. கோவிந்த் கண்களில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு. அந்த நொடியில வெளியே இடியுடன் மழை கொட்ட ஆரம்பிச்சது. ஆனா அந்த மழைய விட நாவோட உள்ளம் அதிகமா நடுங்கிக்கிட்டு இருந்தது. கோவிந்த் கேட்ட அந்த ஒரு கேள்வி ரெஜினாவை முழுக்க முழுக்க அமைதியாக்கி விட்டது. நான் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் லேட்டா வந்துட்டேனா? வெளியில் மழை இடியுடன் கொட்டிக்கிட்டு இருந்தது. ஆனால் அந்த சத்தத்தை விட ரெஜினாவோட இதய துடிப்பு அதிகமா கேட்டது. அவங்க மெதுவா ஜன்னலுக்கு வெளிய பாட்டுக்கிட்டு, சில பேரு வாழ்க்கையில சரியான நேரத்துல வந்தாலும், சூழ்நிலைதான் அவர்கள தாமதமானவங்க மாதிரி காட்டிடும் ன்னு சொன்னாங்க. கோவிந்த் சில நொடிகள் அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அதாவது, இன்னும் வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கலாமா? ரெஜினா உடனே திரும்பி, கோவிந்த் தயவு செய்து அன்னு சொன்னாங்க. அந்த குரலில் பயமும் இருந்தது, ஆசையும் இருந்தது. கோவிந்த் மெதுவா அருகே வந்தாரு. நான் உங்கள எந்த நாளும் தவறா நினைக்கல ரெஜினா. ஆனா உங்களோட தனிமை ஒவ்வொரு நாளும் என்னை கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள இழுத்துட்டு இருக்கு. ரெஜினாவோட கண்கள் மெதுவா கலங்க ஆரம்பிச்சது. என்னால இந்த வயசுல இப்படி ஒரு உணர்ச்சிய மீண்டும் உணர முடியும்னு நினைக்கவே இல்ல. அந்த நேரத்துல திடீர்னு லைட் போயிடுச்சு. முழு ரூமும் இருட்டாயிடுச்சு. வெளியில மின்னல் அடிச்ச ஒளி மட்டும் சில நொடிகள் ரூமுக்குள்ள பிரகாசிச்சது. அந்த ஒளியில கோவிந்த் ரெஜினாவை பார்த்தாரு. ரெஜினா உடனே கண்களை கீழ குனிச்சாங்க. பயமா இருக்கா அன்னு கேட்டாரு. இல்ல. ஆனா ஆனா என்ன நடக்குதுன்னே எனக்கே புரியல. அந்த வார்த்தைய கேட்டவுடன் கோவிந்த் மெதுவா அவங்களோட கைய பிடிச்சாரு. ரெஜினா அதிர்ச்சியோட அவர பார்த்தாங்க. ஆனா கைய விடவில்லை. அந்த நொடியில இருவருக்கும் நடுவில் இருந்த எல்லா தூரமும் மெதுவா குறைய ஆரம்பிச்சது. வெளியில மழை, உள்ளே அமைதி. அந்த அமைதிக்குள்ள இதயங்கள் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தது. சில நொடிகள் கழிச்சு ரெஜினா மெதுவா கையை இழுத்துக்கிட்டு, நம்ம இங்கிருந்து கிளம்பணும் அன்னு சொன்னாங்க. இப்பவே? ஆமா. ஏன்? இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தா நான் என்னையே கட்டுப்படுத்த முடியாத மாதிரி இருக்கு. கோவிந்த் உடனே அமைதியாயிட்டாரு. அந்த இரவு யாருமே அதிகமா பேசல. ஆனா இருவருக்கும் தூக்கம் வரல. அடுத்த நாள் காலை மூடுபனிக்குள்ள மலை ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆம், ரெஜினா பால்கனியில நின்னுகிட்டு காப்பி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பின்னாடி இருந்து கோவிந்த் வந்து, நேத்து நான் உங்கள கஷ்டப்படுத்திட்டேனா அன்னு கேட்டாரு. ரெஜினா சிரிக்க முயற்சி செய்து, சில கஷ்டங்கள் நிம்மதியா இருக்கும் ன்னு சொன்னாங்க.
அந்த பதில் கோவிந்தை சில நொடிகள் பேச முடியாம நிற்க வைத்தது. ரெஜினா, "ம்ம், ஒரு விஷயம் சொல்லட்டுமா?" "சொல்லுங்க." "நீங்க மீண்டும் சந்தோஷமா வாழணும். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்ல, உங்க கண்கள் இன்னும் வாழ ஆசைப்படுது." அந்த வார்த்தைய கேட்ட உடனே ரெஜினா முகத்த திருப்பிக்கிட்டாங்க. ஏன்னா கண்களில கண்ணீர் வந்திருந்தது. அந்த டூர் முடிஞ்சு 2 பேரும் திரும்பி வந்ததும் வாழ்க்கை பழைய மாதிரி இருக்கும்னு ரெஜினா நெனச்சாங்க. ஆனா அது அப்படி இல்ல. இப்போ கோவிந்த பார்க்கரோட ஒவ்வொரு நொடிக்கும் அவங்களோட இதயம் வேற மாதிரி துடிக்க ஆரம்பிச்சுது. ஆபீஸ்ல கூட கோவிந்த் அருகில் வந்தாலே ரெஜினாவுக்கு பதட்டம். ஒரு நாள் மதியம் ரெஜினா தனியா உட்கார்ந்து வேல பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஆபீஸ்ல வேல பார்க்கும் ஒரு பெண் வந்து, "மேடம், டோ நீங்களும் கோவிந்த் ஷாரும் ரொம்ப க்ளோஸா இருக்கீங்களே?" அன்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க. ரெஜினா உடனே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. "அப்படி எதுவும் இல்ல. ஊரே பேசுது மேடம்." அந்த ஒரு வரி ரெஜினாவோட மனச கிழிச்ச மாதிரி இருந்தது. மாலை வீட்டுக்கு வந்தவுடன் அவர்கள் நேராக அறைக்குள்ள போயிட்டு கதவ பூட்டிட்டாங்க. கண்ணாடி முன்னாடி நின்று தன்னையே பார்த்தாங்க. "நான் உண்மையிலேயே தப்பா போயிட்டேனா?" அந்த நேரத்துல போன் ரிங் ஆயிற்று. கோவிந்த். சில நொடிகள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பிறகு எடுத்தாங்க. "ஹலோ, உங்க குரல் சரியில்ல. என்னாச்சு?" "நம்மள பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்காக. எனக்கு பயமா இருக்கு." "என்ன நம்பலையா?" "உங்கள நம்புறேன். ஆனா இந்த சமுதாயத்த நம்ப முடியல." அந்த வரி கோவிந்தை அமைதியாக்கிச்சு. சில நொடிகள் கழிச்சு, "நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் சொன்னா?" அன்னு கேட்டாரு. ரெஜினா உடனே எழுந்து நின்றாங்க. "கோவிந்த், நான் சீரியஸா சொல்றேன். வேண்டாம்." "ஏன் வேண்டாம்?" "என் பொண்ணு இருக்கா. உங்க பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க சந்தோஷத்துக்காக நம்ம வாழ்க்கையே முழுக்க தியாகம் பண்ணணுமா? சில நேரம் அதுதான் சரி. அப்படின்னா நம்ம உணர்ச்சிகள், அத புதைச்சு வைக்கணும்." அந்த பதில் கோவிந்தை கோவப்படுத்துச்சு. "உங்களுக்கு என்ன பிடிக்கலையா?" ரெஜினா அமைதியா நின்றாங்க. "கண்ண பார்த்து சொல்லுங்க." அவங்க மெதுவா அவர பார்த்தாங்க. கண்கள் முழுக்க காதல் இருந்தது. ஆனா உதடுகள் மட்டும், "இது சரியில்லன்னு" சொன்னது. அந்த இரவு கோவிந்த் குடிச்சிட்டு ரெஜினாவுக்கு கால் பண்ணாரு. "என்னால உங்கள மறக்க முடியல ரெஜினா." "கோவிந்த் குடிச்சிருக்கீங்களா?" "ஆமாம். ஏன்னா நீங்க இல்லாம ரொம்ப வெறுமையா இருக்கு." ரெஜினா சில நொடிகள் அமைதியா இருந்தாங்க. "தயவு செய்து இப்படி செய்யாதீங்க. ஒரு தடவ மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கும் என்ன பிடிக்கும்னு." அந்த ஒரு கேள்வி ரெஜினாவோட இதயத்த உடைத்தது. கண்களில் கண்ணீர் வழிய ஆரம்பிச்சது. "நான் இவ்வளவு நாள் மறைக்க முயற்சி பண்ணது அதுதான்." கோவிந்த் அமைதியா போயிட்டாரு. "அப்படின்னா ஏன் தள்ளி போறீங்க?" "ஏன்னா நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கை கெடக்கூடாது." ஆச்சி, அந்த இரவு 2 பேரும் போன்ல பேசிக்கிட்டே அழுதாங்க. அடுத்த நாள் காலை ரெஜினாவோட வீட்டுக்கு திடீர்னு அவங்களோட பொண்ணு வந்துட்டாங்க. "அம்மா." ரெஜினா அதிர்ச்சியோட, "இந்த நேரத்துல ஏன் வந்திருக்கே?" அன்னு கேட்டாங்க. அவங்க பொண்ணு சில நொடிகள் அமைதியா நின்று, "உங்கள பத்தி சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன்." ஆன்னு சொன்னாங்க. அந்த ஒரு வரியிலேயே ரெஜினாவோட முகம் வெண்மையாயிடுச்சு. "என்ன கேள்விப்பட்டே?" "ஆபீஸ்ல ஒருத்தரோட ரொம்ப நெருக்கமா இருக்கீங்கன்னு." ரெஜினா உடனே பேச முடியாம நின்றாங்க. "அம்மா, இது உண்மையா?" அந்த கேள்வி ரெஜினாவை உள்ளுக்குள் சிதறடிச்சது. கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு. ஆனா அந்த நேரத்துல அவங்க சொல்லப்போன பதில் அவங்களோட வாழ்க்கையையே மாற்றப் போறது அப்படின்று ரெஜினாவுக்கு அப்போ தெரியவே இல்ல. "அம்மா, இது உண்மையா?" அந்த ஒரு கேள்வி ரெஜினாவோட இதயத்தையே கிழிச்ச மாதிரி இருந்தது. அவங்க பொண்ணு கண்களில கோபமும் இருந்தது, பயமும் இருந்தது. ரெஜினா பேச முயற்சிச்சாங்க. ஆனா வார்த்தை வரல. "நீ ஏன் அமைதியா இருக்கே அம்மா?" அவங்க பொண்ணு கத்துன மாதிரி கேட்ட உடனே ரெஜினா உடைந்து போனாங்க. "ஆ, நான் தப்பா எதுவும் செய்யல"ன்னு மெதுவா சொன்னாங்க. "அப்படின்னா ஊரே ஏன் பேசுது?" "ஊர் எப்பவுமே பேசும். அப்பா இறந்து 1 வருஷம் கூட ஆகல. அதுக்குள்ள போதும்" அன்னு திடீர்னு ரெஜினா கத்திட்டாங்க. அந்த குரல கேட்ட உடனே வீட்டே அமைதியா போயிடுச்சு. ரெஜினாவோட கண்களில கண்ணீர் வழிஞ்சுகிட்டு இருந்தது. "நான் உங்க அப்பாவை இன்னைக்கும் மறக்கல. மறக்க முடியவும் முடியாது."
அப்போ அந்த ஆளு யாரு? அந்த கேள்வி மீண்டும் ரெஜினாவை அமைதியாக்கிச்சு. சில நொடிகள் கழிச்சு, அவர் நல்லவர்ன்னு சொன்னாங்க. அவர நீங்க காதலிக்கிறீங்களா? அந்த ஒரு கேள்வி ரெஜினாவோட உள்ளத்தையே நிறுத்தியது. அவங்க உடனே பதில் சொல்லல. ஆனா அந்த அமைதியே பதிலா மாறிச்சு. அவங்க பொண்ணு அதிர்ச்சியோட பின்னாடி ஒரு படி போயிட்டாங்க. அம்மா, நீங்களா இப்படி செய்றது? நானும் ஒரு மனுஷிதான்னு அழுதுகிட்டே சொன்னாங்க ரெஜினா. எனக்கும் தனிமை இருக்கு. எனக்கும் பயம் இருக்கு. இரவு முழுக்க யாரும் இல்லாம அழுற வலி உனக்கு தெரியாது. அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அவங்க பொண்ணு கூட சில நொடிகள் அமைதியா நின்னாங்க. ஆனா கோபம் இன்னும் குறையல. ஷோ இதெல்லாம் தெரிஞ்சா மக்கள் என்ன பேசுவாங்க தெரியுமா? மக்கள் என்ன பேசுறாங்கன்றத நினைச்சுதான் நான் இவ்வளவு நாள் உயிரோட இல்லாம வாழ்ந்தேன். அண்ட் ரெஜினா உடைந்து பேசினாங்க. அந்த நேரத்துல கதவு தட்டும் சத்தம். 2 பேரும் திரும்பி பார்த்தாங்க. வாசலுக்கு வெளியே கோவிந்த் நின்டுகிட்டு இருந்தாரு. ரெஜினாவோட பொண்ணு உடனே முகம் கடினமா மாறிச்சு. இவர்தானான்னு கேட்டாங்க. ரெஜினா பயந்து போய், நீ எதுவும் பேசாதன்னு சொல்ல முயற்சிச்சாங்க. ஆனா அவங்க பொண்ணு நேராக கோவிந்த் அருகே போயிட்டு, எங்க அம்மாவ விட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க. கோவிந்த் அதிர்ச்சியோட ரெஜினாவ பார்த்தாரு. என்னாச்சு? தயவு செய்து இப்போ கிளம்புங்க. ஒன்று ரெஜினா கண்ணீரோட சொன்னாங்க. ரெஜினா, ப்ளீஸ். அந்த ஒரு வார்த்தை கோவிந்தோட மனச உடைச்சுது. அவரு சில நொடிகள் நின்று ரெஜினாவ பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அந்த பார்வையில 1000 கேள்விகள். ஆனா ரெஜினா கண்களை உயர்த்தவே இல்ல. கோவிந்த் மெதுவா திரும்பி நடந்துட்டு போயிட்டாரு. கதவு மூடப்பட்ட சத்தம் ரெஜினாவோட இதயத்தையே நொறுக்கியது. அந்த இரவு முழுக்க ரெஜினா தூங்கவே இல்ல. ஆம், கோவிந்த் அனுப்பிய மெசேஜ்கள மட்டும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு தடவ பேசு. நான் என்ன தப்பு செஞ்சேன்? உன் அமைதி என்ன கொல்லுது ரெஜினா. ஆனா எந்த மெசேஜுக்கும் பதில் அனுப்பல. அடுத்த நாள் ஆபீஸ்க்கு போகவே இல்ல. மறுநாளும் போகல. 3வது நாள் காலை கோவிந்த் நேராக வீட்டுக்கு வந்தாரு. இந்த தடவ ரெஜினாவோட கொழுந்தனார். கதவ திறந்தாரு. எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ரெஜினாவை பார்க்கணும். இனி அவங்க உங்கள பார்க்க மாட்டாங்க. அத அவங்க சொல்லட்டும். அந்த நேரத்துல ரெஜினா உள்ள இருந்து வெளியே வந்தாங்க. முகம் முழுக்க அழுகை தடங்கள். கோவிந்த் அவங்கள பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைஞ்சாரு. நீங்க சரியா இருக்கீங்களா? ரெஜினா பேசவே இல்ல. என்ன நடந்தாலும் நாம பேசிட்டு தீர்வு காணலாம். ரெஜினா, தீர்வே இல்ல ன்னு மெதுவா சொன்னாங்க. ஏன்? என் பொண்ணு அழுதத நான் முதல் தடவ பார்த்தேன். அதுக்காக நம்ம வாழ்க்கை விட அவங்க வாழ்க்கை முக்கியம். கோவிந்த் கோபமா? அப்போ நான்? அந்த கேள்வி ரெஜினாவை கண்ணீர் விட்டழ வச்சது. நீங்க தான் என் பெரிய பலவீனம். அதனால தான் தள்ளி போறேன். கோவிந்த் சில நொடிகள்ல அமைதியா நின்றாரு. அப்புறம்ண்டு மெதுவா, ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. நீ என்ன காதலிக்கிறியா இல்லையா? ரெஜினா கண்கள மூடிக்கிட்டாங்க. கண்ணீர் விழுந்தது. ஆமாம் அன்னு மெதுவா சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தைய கேட்ட உடனே கோவிந்த் கண்களும் கலங்கிச்சு. அப்ப ஏன் இப்படி செய்றே? ஏன்னா சில காதல்கள் சேரக்கூடாது. அது யாரு முடிவு செய்றது? சமூகம், குடும்பம், பிள்ளைகள். அப்ப நம்ம மனசு, அத நாமவே கொல்லணும். அந்த வார்த்தை கேட்ட உடனே கோவிந்த் தலைய கீழ குனிச்சாரு. சில நொடிகள் கழிச்சு, "ஆ சரி, நான் போறேன்" அன்னு சொன்னாரு. ரெஜினா அதிர்ச்சியோட அவர பார்த்தாங்க. ஆனா ஒரு நாள் நீ என்ன தேடுவே அன்னு சொல்லிட்டு திரும்பி நடந்தாரு. கோவிந்த் அன்னு ரெஜினா அழுதுகிட்டே கூப்பிட்டாங்க. ஆனா அவர் திரும்பி பார்க்கல. அந்த நாள் அப்புறம் கோவிந்த் ஆபீஸ்க்கே வரல. 1 வாரம், 2 வாரம், முழு மாசம். ரெஜினாவோட வாழ்க்கை மீண்டும் பழைய இருட்டுக்குள்ள போயிடுச்சு. ஆனா இப்போ அந்த தனிமை இன்னும் கொடூரமா இருந்தது. ஏன்னா இந்த தடவை இழந்தது கணவர மட்டும் இல்ல, தன்னோட 2வது உயிரையும். ஒரு நாள் இரவு ரெஜினா பழைய போட்டோக்கள பாத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு ஃபோன் கால். அறிமுகமில்லாத நம்பர். ஹலோ மேடம், நீங்க கோவிந்த் சார தெரிஞ்சவங்களா? ரெஜினாவோட இதயம் உடனே துடிக்க ஆரம்பிச்சது. ஆமாம், என்னாச்சு? சார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஒரு நொடி ரெஜினாவோட கையில இருந்த ஃபோன் கீழ விழுந்துச்சு. உலகமே சுழல்ற மாதிரி இருந்தது. எங்க இருக்காரு? ஒன்னு நடுங்குற குரலில் கேட்டாங்க.
சிட்டி ஹாஸ்பிட்டல். நிலைமை கொஞ்சம் சீரியஸா இருக்கு. அந்த நேரத்துல ரெஜினாவுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரிஞ்சது. அவர் இல்லாத வாழ்க்கைய இன்னொரு தடவ தாங்க முடியாது.